இப்போ இந்த ஃப்ளட் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்த ஃப்ளைட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் கடை, அதில் விஷயம் தான் இருக்குது கடை. அந்த மாதிரி பெரிய ரோடு வளர்றதோட ரைட் இந்த கடையோட மற்ற ஃப்ளைட்டை பார்க்க போகிறோம். ரைட் கடை, இந்த கடையோட இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃப்ளைட் வந்து பார்த்துட்டிங்க. ஃப்ளைட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மேலே நாங்கள் என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஏன்டா கடையை ஃபுல்லாக இந்த பக்கம் கொடுத்த படிக்கலாம். அங்கால நாங்கள் ஒரு 1 மீட்டர் எடுத்து போட்டு தான் அந்த என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்தோம். நாங்கள் உள்ளால ஸ்டே கேஸ் இது எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்கோம். கேஸ் மீட்டர், எலக்ட்ரிசிட்டி மீட்டர் எல்லாமே இங்கே கீழே கொண்டுட்டோம். ரைட் மெட்டல் ஸ்டே கேஸ் டிசைன் பண்ணி போட்டிருக்குது. அப்படியே போகிறோம் பாருங்கள், நல்லா இருக்கும். வேறு அந்த மாதிரியான லெவலில் வந்திருக்கு. உள்ளுக்கு அதுக்கு அடுத்த 1 மீட்டர் நாங்கள் எப்படி முடிச்சு கொண்டு வரோங்க. இது வந்து பாருங்கள், அங்கே 1 மீட்டர் எடுத்து உள்ளுக்கால ஸ்டெப்ஸ் எடுத்து கொடுத்துருப்போம். இதுக்கு வந்து மேலே ஒரு லாஃப்ட்டுக்கு அடிச்சிருக்கோம். சரிதானே? இப்படியே வந்து போனால் லாஃப்ட். இது வந்து அடுத்த ஃப்ளாட்ஸ். இதுக்கும் 2 பெட்ரூமோடு சேர்ந்த ஒரு ஃப்ளாட்ஸ், ஓப்பன் பிளான் கிச்சன், தனி பாத்ரூம். ஏன் இது வந்து மேலே லாஃப்ட். ரைட்டா? பாருங்கள், இங்கே இதான் என்ட்ரன்ஸ். ரைட் அப்படியே ஒரு வழியில் சுற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுக்கும் வந்து இந்த வேலையில் கிடக்குது. பின்னால் ஃபுல்லாக வந்து ரெண்டர் பண்ண வேணும். ஃபுல்லாக இப்போ நான் நிற்கிற ஏரியா வந்து ஃபுல்லாக இந்த நான் காட்டுற ஏரியா வந்து எக்ஸ்டென்ஷன் பார்ட். சரியா? இந்த வேலைகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த கட்டர்ஸ்கள் எல்லாமே மாற்றி கடைக்கு முன் வச்சிருக்க மாதிரி ரெண்டரும் பண்ணி முடிக்க வேணும். ரைட் இந்த விண்டோக்குள்ளெல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே போட்டபடி கிடக்கு. இன்னும் ஒன்றும் இந்த ஸ்டிக்கர்கள் கூட இன்னும் முறிக்கல ஃபுல்லாக. இப்போ அதுகளோட ஃபுல் ஃபைனல் டச்சுகள் வந்து இதோட நடக்க போகுது. ரைட் கடையினுடைய பின் எக்ஸ்டென்ஷன் பாதி. அதே மாதிரி இந்த துண்டையும் பாருங்கள், பின்னுக்கு வந்து பாருங்கள், பின்னுக்கும் ஒரு அவைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கராஜ் மாதிரியான அமைப்பு. இதையும் வந்து 2 பெட்ரூம் ஃப்ளாட்டாக வந்து செப்பரேட்டாக வந்து நாங்கள் அதனுடைய பிளானிங் பெர்மிஷன் எடுத்திருக்குது. இது எங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட். தேவைப்படாதுன்னு நினச்சது. ஆனால் இங்கே வந்து அவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பயங்கர பிஸியாக பாஸ்கெட்டாக நல்ல பிஸியான முறையில் இந்த கடை வந்திருக்கிறதால அதை வந்து கன்வெர்ட் பண்ணலாமோன்ற எண்ணத்தில் இருந்தவை இப்போ இல்லை. அது ஸ்டோரேஜுக்கு வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று, கண்டெய்னர்ஸோடு சம்மந்தப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அதை விட்டுட்டு இப்போ இது பின்னால் வந்து நாங்கள் அதே பிளானில் அடுத்த ப்ராஜெக்டாக இருக்கும் எங்களுக்கு. இதுக்கு பின்னால் இப்படியான ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் நல்ல வடிவான முறையில் சரியான முறையில் அதை டெவலப் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆர்கிடெக்ட், நல்ல ஒரு ஆளை பிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் இதெல்லாம் கொண்டு வாங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் இந்த கடையினுடைய பின்னால் எக்ஸ்டென்ஷனான அமைப்பு. ரைட் மற்ற ஃப்ளாட்டுக்கு வந்து நாங்கள் கதவை திறந்து போகிறோம் உள்ளுக்கு. ரைட் போன உடனே மேலுக்கு தனி ஃப்ளாட் மாதிரி இது ஒரு என்ட்ரன்ஸ் டோர் ஒன்று போடலாம். மேலே லாஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதலாவதாக. சரிதானே? உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். இந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர்ட்டிகள் இருக்குது, டெவலப்மெண்ட் என்ன மாதிரியான அமைப்பில் அதை செய்யணும்ன்றது சொல்லி வடிவான பிளான் பண்ணி செய்யணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா. இது லாஃப்ட்டுக்கு உள்ள ஒரு இன்டர்னலாக செய்யப்பட்ட ஒரு பெட்ரூம். ரைட் பாருங்கள், அளவாக நல்ல ஹைட்டோட கணக்காக வந்திருக்கு இல்லையே. இது இன்டர்னல், கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்னல். ரைட் ஸ்டோரேஜ் உள்ள ஏரியாக்கள் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி அங்காலயம் வந்து ஸ்பேஸுகள், 4 பக்கம் ஸ்டோரேஜ். இங்கே தனி பாத்ரூம். இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்க. இங்கே பாத்ரூம் பார்த்தீங்களா, ஏன் ஷவரோடு சேர்ந்து இதுக்குள்ளே வேற போகுது. ரைட் இது வந்து பிளான்லேயே இல்லை, நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி இதே மாதிரி அதுக்கும் செய்திருக்கலாம். ஓபியஸ்லி இதை காஸ்ட். சரிதானே? இது லாஃப்ட். இந்த ஃப்ளாட்ஸ் ஒரு ஃப்ளாட் 2 பக்கம் இருக்குது, 1 and 3 ஃப்ளாட். அதில் ஒன்றுக்கு லாஃப்ட் கன்வர்ஷன் செய்திருக்கோம். செப்பரேட் ஆக்சஸ் அந்த ஃப்ளாட் அந்த வீட்டோடு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அதை கடையில் உள்ள ஆக்களுக்கும் இருந்து கொள்ளலாம், இல்லாட்டி வேறு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ரெண்ட் அவுட் பண்ணி கொள்ளலாம். அந்த ஃப்ளாட்ஸுக்கும் இந்த ஃப்ளாட்ஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மாதிரியான அமைப்பில் செய்திருக்கிறோம். ரைட் அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வருவோம். கீழே இறங்கி வரைக்குள்ள பாருங்கள், இது மெயின் டோர். ரைட் இது அடுத்தது வந்து அவங்களோட மெயின் டோர். ரைட் அதாவது அந்த ஃப்ளாட்ஸுன்ற மெயின் டோர். ரைட் ஃப்ளாட்ஸுக்குள்ள கீழே வந்தால் அதில் நாங்கள் காட்டின மாதிரியான அமைப்பு அதே மாதிரியான அமைப்போடையே இதையும் செய்திருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, ஸ்டேர்கேஸுக்குள்ளே உள்ள ஒரு ஸ்பேஸை அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் ஃபுல்லாக எடுத்திருப்போம். பாருங்கள், அதுக்காக கூட நாங்கள் உள்ளுக்க வந்து ஃபுல்லாக ஃப்ளோரிங் அடிச்சிருக்கோம். ரைட் எல்லா ஃப்ளோரிங்குமே அடித்து முடித்து எல்லாம் ஃபுல்லாக ப்ரொடெக்டட். கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது, ஸ்டில் வேலில் நடந்துருக்கும். ஆனால் ஃப்ளோர் கீழே லெமினேட் ஃப்ளோர் வந்து முடிச்சாச்சு. அந்த இடத்துல கிச்சன் தரப்போகுது. ரைட் இந்த நீங்கள் பார்த்து கொண்டு இடத்துல கிச்சன் தரப்போகுது. அதே மாதிரி இது வந்து பாத்ரூம். உள்ளுக்கு பாருங்கள், நல்ல அளவான பாத்தோடு சேர்ந்த ஒரு பாத்ரூம் பெறப்போகுது. அதுக்குரிய வேலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. அதே மாதிரி இது ஒரு மெயின் ரூம். ரைட் நல்ல அளவான மெயின் ரூம், நல்ல வெளிச்சம் பெறுது. பாருங்கள் முன்னுக்கு சூப்பராக இருக்குது. கடையின் முன்பக்கம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது. ரைட் சவுண்ட் நாய்ஸ் அதுகள் எல்லாம் இல்லை. சவுண்ட் ப்ரூஃபுக்குரிய சிஸ்டங்கள், சஸ்பெண்டட் ஃப்ளோ எல்லாமே நல்ல இன்சுலேஷன் போட்டு ஃப்ளோ போட்டுகள் எல்லாமே மாற்றி அடித்து தான் செய்கிறாங்க. பாருங்கள் இது அடுத்த ரூம். ரைட்
இந்த காணொளி இந்த ரூம் வந்து எப்படி இருந்தது, இந்த ஃப்ளாட்ஸ் வந்து எப்படி இருந்தது என்ற அமைப்பு வந்து நான் ஏற்கனவே இன்னொரு காணொளியில் நான் அதை காட்டியிருப்பேன். அதே மாதிரி அதை பார்த்த ஆக்களுக்கு இது இந்த உடைய அமைப்பு வரும் பாருங்கள். இது ஓப்பன் பிளான் 2 பெட்ரூம் ஃப்ளாட், நல்ல மிகப்பெரிய ஒரு பரந்த பிரதேசத்தோட சூப்பராக வந்திருக்கு. ஸ்டார்டிங் அதாவது வந்து மேரி பண்ண ஆக்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு கப்புள்ஸுக்கோ இல்லாட்டி ஒரு 2 பேரோட உள்ள ஃபேமிலிக்கு வந்து நல்ல ஒரு அளவான ஒரு ஃப்ளாட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்திருக்கின்றோம். ரைட், இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது பிடித்திருந்தால் மறக்காமல் நான் கேட்குற ஒன்று தான், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஷாப்புக்கு மேலே உள்ள 2 ஃப்ளாட்ஸுக்குரிய வீடியோ ஃபுல் அப்டேட். இதே மாதிரியான அமைப்புள்ள கடைகள், இதே மாதிரியான அமைப்புள்ள வீடுகள், பிளானிங் பெர்மிஷன் எடுக்கணுமா, ஒரு வீடு வாங்குறான்னு சொன்ன அட்வைஸ் தேவையா, என்ன மாதிரியான வீடுகளை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, மற்றது வந்து ஸ்ட்ரக்சர் கால்குலேஷனாக இருக்கட்டும், பார்ட்டிபோல் ஸ்ட்ரக்சர் நோட்டீஸாக இருக்கட்டும், கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் கொமர்ஷியலாக இருக்கட்டும், டொமஸ்டிக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சிங்கிள் ஃபோன் கால், ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் காலில் உங்களுக்கு சகலவிதமான சேவைகளை வழங்க நாங்கள் தயாராக உள்ளோம். ஆகவே தொடர்பு கொள்ளுங்கள். 075-0864-7864. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் புதிய இன்ஃபர்மேஷனோட புதிய அப்டேட்டுகளோட உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் அன்பின் AK சுமன். நன்றி, வணக்கம்.